நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்கப்படுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு இருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்க பண்ணின நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம் என்பது பாடம் முடிந்தது. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தை காண கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறான். அளவில்லாத இரக்கங்கள், கிருபைகள் நிறைவாய் நம் வாழ்வில் பெருகுவதாக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமறை பகுதியிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரோமாபுரி திருச்சபைக்கு எழுதுகிற இந்த கடிதத்திலே பார்க்கும் பொழுது ஒரு காரியத்தை சொல்கிறார். 4ஆம் வசனத்திலே, உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம், உபத்திரங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நாம் யாருமே நாம் உபத்திரத்தை விரும்புவதில்லை, உபத்திரத்தை நாம் விரும்புவதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. வாழ்க்கை என்பது ஒரு அமைதியாக, ஒரு சந்தோஷமான நிலையிலே செல்ல வேண்டும் என்றுதான் நாம் விரும்புவோம். ஆனால் இங்கு பவுல் சொல்லுகிறார், உபத்திரங்களிலேயும் நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அநேக உபத்திரங்கள் வந்தது என்பதை அவருடைய நிருபங்களிலே எழுதுகிறார். துன்பத்தின் பாதைகள், கடினமான பாதைகள், மற்றவர்களால் வந்த உபத்திரம், சொந்த ஜனத்தால் வந்த உபத்திரம் என்று அநேக காரியங்களை குறித்து குறிப்பிடுவார். அப்படி உபத்திரங்கள் எல்லாம் பாதை வழியாக தான் கடந்து வந்தார். ஆகவேதான் அவருடைய நிருபங்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலேயும் அவர் சொல்லுகிற காரியம், உபத்திரங்களை குறித்து மேன்மை பாராட்டுவேன், உபத்திரங்கள் என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்று ஆணித்தரமாக சொல்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் அந்த உபத்திரவம் என்பது நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. ஒன்று, பொறுமையை நமக்கு தந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த பொறுமையானது பரீட்சை நம்பிக்கையை நமக்கு உண்டாக்குறது. ஆகவே உபத்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமையை கொடுப்பது மட்டுமல்ல, நம்பிக்கையை நமக்கு தந்து விடுகிறது. அந்த உபத்திரத்திலே கர்த்தர் நம்மோடு இருக்கிற என்ற நம்பிக்கையை நமக்கு பெற்றுக்கொள்கிறோம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுதும், நான் உபத்திரப்பட்டது நல்லது என்று சொல்லுவார். அதனால் நம்முடைய பிரமாணங்களை காத்து கொண்டேன். அன்புக்குரியவர்களே, அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒருவேளை உபத்திரத்தின் பாதைதானா என்று சொன்னால் உண்மைதான். இயேசுவும் அதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இடுக்கமான வாசல்களை பிரவேசிப்பதுதான் வாழ்க்கை என்று சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் நம் அநேக உபத்திரத்தின் வழியாக தான் தேவராஜ்யத்துக்கு செல்ல முடியும் என்று சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரத்திலும் இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமான ஒரு வாழ்க்கை தான், ஆனால் மகிமையான ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை. துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவர் என்னோடு கூட இருக்கிற சொன்னது போல, நாம் எந்தெந்த துன்பத்தின் வழியாகலாம் உபத்திரத்தின் வழியாக செல்லுகிறோமோ அப்பொழுது நாம் மட்டுமல்ல, கர்த்தரும் நம்மோடு கூட வருகிறார், அந்த உபத்திரத்திலே தாங்குகிறார், ஏந்தி சுமந்து தப்புவித்து நடத்துகிறார் என்ற விசுவாசத்தை நாம் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. ஆகவேதான் உபத்திரத்தினுடைய நிலையை குறித்து சொல்லும் பொழுது பொறுமை மட்டுமல்ல, நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறது.
இன்னும் ஆழமாக நம்ம அவரை நம்புகிற அளவிற்கு அந்த உபத்திரம் நம்மை உருவாக்கி விடுகிறது. ஆகவே அந்த உபத்திரத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று பவுல் சொல்கிறார். அதோடு மட்டுமல்ல, 5ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது தேவ அன்பு நம் இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆக தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படுகின்ற ஒரு தேவ அன்பு நம்முடைய இருதயங்களிலே தூய ஆவியானவருமாய் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அந்த ஆழமான அன்பு ஒருபோதும் கர்த்தரை விட்டு பிரிப்பது முடியாது. அந்த ஆழமான அன்பினால்தான் பவுல் சொல்லுவார், எதுவுமே என்னை பிரிக்க முடியாது, நான் தேவ அன்பினால் கட்டப்பட்டிருக்கிறேன். அந்த தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஊற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்கு அவசியம். அந்த அன்பு இருக்குமானால், தேவ அன்பு நமக்கு இருக்குமானால், நிச்சயமாக எந்த உபத்திரத்தின் பாதையிலே சென்றாலும் நாம் கர்த்தரை ஒருபோதும் நாம் விடுவதில்லை. அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்வோம், அவரும் நம்மை விடுவதில்லை. நாம் எந்த உபத்திரத்தில் இருந்தாலும் நம்மை தாங்குவதையும் நம்மை ஆற்றுவதையும் தேற்றுவதையும் கவனித்து பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே உபத்திரத்தை குறித்து மேன்மை பாராட்டலாமா? மேன்மை பாராட்டலாம். ஏனென்றால் அந்த உபத்திரம் வாழ்க்கையிலே நிறைய படிப்பனையை தருகிறது, பொறுமையை தருகிறது, நம்பிக்கை தருகிறது, தேவ அன்பினால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்வை தந்து விடுகிறது. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே இவ்விதமாக உம்முடையோடு ஐக்கியப்பட்ட வாழ்க்கையிலே என்னால் நிலைத்திருக்க பலன் தாரும் என்று தெய்வ சமூகத்திலே அவரோடு நாம் காணப்படுவோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி எந்த பாதையில் சென்றாலும் அந்த பாதையிலே கர்த்தர் கூட இருந்து நடத்த வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. ஆமென்.